நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்ற போதிலும் தற்போது தமிழ்நாட்டில் ஆட்சியமைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது. விஜய் தான் முதலமைச்சர் என்றும் மே 7ஆம் தேதி விஜய் தமிழகத்தின் முதலமைச்சராக அரியணை ஏறுவார் என்று மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தாவேகா தலைவர் விஜய் வீட்டில் போடப்பட்டிருந்த அத்தனை முதல்வர் பாதுகாப்பு அம்சங்களும் திரும்பி பெறப்பட்டுள்ளது. தாவேகா தலைவர் முதலமைச்சர் ஆவதற்கு 118 இடங்கள் தேவைப்படும் சூழ்நிலையில் தற்போது 108 இடங்களில் மட்டுமே தாவேகா பெரும்பான்மை காட்டியிருக்கிறது. நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சி தங்களது 5 சட்டமன்ற உறுப்பினர்களோடு வந்து விஜயிடம் ஆதரவு கடிதம் கொடுத்திருந்தாலும் மேலும் தாவேகாவுக்கு 6 முதல் 7 இடங்கள் தேவைப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் தமிழகத்தின் ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கரை சந்தித்து நேற்று ஆட்சி அமைப்பதற்காக கடிதம் வழங்கியிருந்தார் தாவேகா தலைவர் விஜய். இருந்த போதிலும் இன்று வரை ஆளுநரிடமிருந்து எந்த ஒரு பதில் கடிதமும் வரவில்லை. காரணம், பெரும்பான்மையை நிரூபித்தால் மட்டுமே ஆளுநரிடமிருந்து கடிதம் பெறப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2 தினங்களாக தாவேகா தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு என அனைத்தும் திரும்ப பெறப்பட்டுள்ளது. ஓட்டுப்பதிவில் நடந்த முறைகேடு காரணமாகத்தான் நடிகர் விஜயும் அவரது கட்சியினரும் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருப்பதாக ஏபிஜே அப்துல் கலாமின் அறிவியல் ஆலோசகரும் தனிப்பட்ட செயலாளராகவும் பணியாற்றிய பொன்ராஜ் வெள்ளைச்சாமி பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆரம்பத்திலிருந்தே நடிகர் விஜயை பிஜேபி இயக்கியதாகவும் அவர்கள் சொல்லித்தான் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை விஜய் தொடங்கியதாகவும் மேலும் பாஜகவிற்கு தலைவலியாக இருந்த மேற்கு வங்க தேர்தலில் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த இந்தியாவின் கவனத்தை தமிழ்நாடு பக்கம் திசை திருப்பிவிட்டு அங்கு சுலபமாக 200 இடங்களில் பாஜக வென்றுவிட்டதாகவும் தமிழகத்தில் விஜயை வைத்து மும்மொழி கொள்கை, ஒரே நாடு ஒரே தேர்தல் என பல முக்கிய திட்டங்களை செயல்படுத்த பாஜக திட்டமிட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இவிஎம் மிஷினை யாரும் ஹேக் செய்ய முடியாதே என்று நெறியாளர் எழுப்பிய கேள்விக்கு இவிஎம் மிஷினை ஹேக் செய்ய முடியும் எனவும் தாங்கள் நிரபராதி என்றால் விவிபேட் மிஷினில் உள்ள வாக்குச்சீட்டு எண்ணிக்கையை எண்ணி காட்டும்படியும் அந்த காலத்தில் வாக்குச்சீட்டு எண்ணிக்கை முறைதான் நடைமுறையில் இருந்தது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் பொன்ராஜ் அவர்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக திமுகவும் அதிமுகவும் இணைந்து தமிழக அரசியலில் ஒரு ஆட்சியை உருவாக்க இருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. 108 இடங்களில் வெற்றி பெற்ற போதிலும் காங்கிரஸ் 5 இடங்களை கொடுத்து ஆதரவளித்த போதிலும் தாவேகாவால் தமிழகத்தில் ஆட்சியமைக்க முடியாத சூழ்நிலை உள்ள போது இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி என்ற மாபெரும் அந்தஸ்தை பெற்றாலும் அதற்கு முன்னதாக விஜய் ஆட்சியமைக்க கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்களாம். அதன் காரணமாக தற்போது திமுகவில் உள்ள 59 எம்எல்ஏக்கள் கூடுதலாக கூட்டணியில் உள்ள 9 எம்எல்ஏக்கள் என 68 எம்எல்ஏக்களும் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு வெளியிலிருந்து ஆதரவு தர இருக்கிறார்களாம். தாவேகா தலைவர் விஜய்க்கு எதிராக உள்ள மொத்தம் 121 எம்எல்ஏக்கள் சேர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவளித்தால் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் திரு விஜய் 112 எம்எல்ஏக்களின் ஆதரவோடு எதிர்க்கட்சி தலைவராகவும் அமர வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது.